கோம்பு மலை, அதாவது கோம்பு மலையில் அது பெரிய மலை ஒன்று இங்கே இருக்குது. இதுக்கு பக்கத்தில் மத்தப்பட்டின்னு ஊர் இருக்குது. மத்தப்பட்டி அந்த பக்கத்தில் ஒரு சிறப்பு என்னன்னா முனியாண்டி கோயில் இருக்குது. அந்த முனியாண்டி கோயில் வந்தனுடைய வரலாறு என்னன்னா, அந்த காலத்தில் 72 பாளையப்பட்டு மன்னர்களில் சாமாநாயக்கர்னு ஒரு அரண்மனை. அந்த சாமாநாயக்கருக்கு பாதுகாப்பு கொண்டு வந்தது அந்த மத்த முனியாண்டி. அந்த சிறப்பு இன்னும் வழங்கிட்டு தான் இருக்குது. அது பெரிய மலைன்னு பேர். பெரிய மலை. பிள்ளைமணிக்கு ஜமீன் ஆண்டது, அதாவது இரும்பு மணிக்கு ஜாமானாக்கின்னு பட்ட பெயர். அவருடைய இதில் கீழே பரிவாரங்கள். அந்த ராமகிரின்னு சொன்னார்ல, அது ஒரு சிறப்பு என்னென்னா, ராமகீரின்னு ஒரு கீரி அந்த இடத்துல உட்கார்ந்ததுனால, அவர் கூட்டிகிட்டு உட்கார்ந்ததுனால அந்த கோயிலில் அந்த ஊர் பேர்லேயே காலத்தில் அவருக்கு பாதுகாப்பாகவும் அவர் சாமாநாயக்கர் அந்த 72 ஊருக்கு அவர் ஒரு ஜமீன். மேலே அங்கே வெள்ளக்கோட்டை, அதாவது முனியாண்டி கோயில் தென்புறம், அதுக்கு வடக்கு பாகம் வெள்ளக்கோட்டைன்னு இருக்குது. அங்கே அரண்மனை, வெள்ளக்கோட்டை அரண்மனையிலிருந்து எல்லாத்தையும் பரிபாலனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. நம்மளுக்கு வயசு 62 ஆகுது. இதுக்கு முன்னாடி அது பல நூற்றாண்டுகள் ஆகுது. அந்த கோயில் இது சொப்பேசாமி கோயில் அதுக்கு முன்னாடியே உண்டானது. முனியாண்டி கோயில் அது அவர் எல்லாமே அவர் கட்டுப்பாடு, ஜாமாநாயக்கர் கட்டுப்பாடு. இப்போதைக்கு மழை பெஞ்சா கடலை, மானாவரியா கடலை, கம்பு, சோளம் போட்டு பொழப்பு நடத்துறதுக்கு, வாழ்வாதாரத்துக்கு ஓரளவுக்கு இருக்குது. புஞ்ச வெள்ளாமை கடலை, நிலக்கடலை, வெங்காயம், தெனை, சாமை, இந்த மாதிரி. மற்றபடி இந்த சோளம், கம்பு, ராகி. மெயின் இப்போ எல்லாம் கொஞ்சம் போர் போட்டு கொஞ்சம் வசதி பண்ணிக்கிட்டாங்க. மலை அடிவாரத்தில் இங்கிட்டு வர கேணிகை, போரு, கொஞ்சம் நெல் வயல் அடிக்க போக்குவரத்துக்கு எல்லாமே ஒரு அளவுக்கு இருக்குது. பஸ் வசதியில் மீ பஸ் இருக்குது. அப்பப்போ டெம்போ விட்டுருவாங்க. மில்லுக்கு போகிறாங்க எல்லாருமே. அங்கே வாழ்வாதாரம் அவங்களுக்கு மெயின் மில்லு. வேடசந்தூர் சுற்றி மில்லு அதிகம். அவங்க மில்லுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு ஒருத்த போயிடுவாங்க. மற்றவங்களும் பெரியவங்களும் விவசாயம், அதை சார்ந்த ஆடு மாடு, அந்த தொழில் தான். காட்டு விலங்குகள் பயிரை சாப்பிட்றது, அந்த பன்றிகள் இருக்குது பார்த்தீங்களா, மழை காலங்களில் அது கீழே வரும். அந்த கடலை, வேர்க்கடலை, பயிர், சோளம், இதுகளெல்லாம் கொஞ்சம், அதாவது பாதுகாப்பு இல்லைன்னா நாசப்படுத்திட்டு போயிடுறது. சில நேரங்களில் காட்டு அருமைகளும் ஒன்று சேர்ந்து கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் ஆர்கோம்பை, கரையானூர், நாங்கள் விவசாயம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் விவசாயத்தில் ஒன்றும் இல்லை. நாங்கள் கூலி தான் செஞ்சு இருக்கிறோம். எனக்கு வயசு 55. கூலி செஞ்சு தான் சாப்பிட்டுட்ருக்குறோம். வேலையும் இல்லை, இருந்துகிட்ருக்கோம். எனக்கு 3 பொண்ணு, 2 பொண்ணு, ஒரு பையன். பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதுவும் சரியான கஷ்டத்தில் இருக்குது. பையனும் எங்கிட்டு இருக்கான்னு தெரில. மலை எருமை வர்றதுனாலே காட்டில் விவசாயம் பண்ணுறது. காட்டிலலாம் விவசாயம் பண்ணையிலாம் உள்ளே பூந்துச்சுன்னா எல்லாம் அழிச்சிடும். துரத்துனா எருமையெல்லாம் பாய வரும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. பன்னி துரத்தும், எல்லா பிரச்சனையும் இருக்குது. எல்லாமே பண்ணலாம், ஆனால் எதுவுமே பண்ணுறதில்ல. இப்போ கடலை போடலாம், சோளம் போடலாம், பருத்தி போடலாம், எல்லாமே போடலாம். ஆனால் எந்த விவசாயம் பண்ணுறதில்ல. பூரா எல்லாம் மலை ஏறும் வரனால அந்த பயிரை போடுவான், மாட்டு கரைச்சி வைப்போம், அவ்வளோதான். இது போக்குவரத்தில் போக்குவரத்துலாம் அந்த ரோடு தான்.
பஸ்ஸு வந்து கோம்பையூர் சரி, வண்டியில் தான் போய்க்கணும் வந்து. ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு கட்டி தீனி போடுவோம், அதுக்கு தீனி மழை வந்துட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு போய் கொண்டு வரணும், மலையில் போய் தலை கொண்டு வரணும், ஆட்டை ஓட்டிகிட்டு மலைக்கு போகணும், மாட்டை ஓட்டிகிட்டு மலைக்கு போகணும். அதுக்கு மட்டும் உதவி பண்ணுங்க உங்களால் முடிஞ்சா. கூலிங்காக இருக்கும், மழை காலத்தில் கூலிங்காக இருக்கும், வெய்ய காலத்துலேயும். ஆனால் நல்லா இருக்குது, இந்த ஏரியா நல்லா இருக்குது. அதெல்லாம் வீட்டுக்கு கரண்ட்டுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த குடத்துக்கு கூட கரண்ட் இழுத்து போட்டு அது நைட்டில் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அங்கிட்டு வந்து மலைக்குள்ளே வந்து சாப்பிட்ற கிழங்கு, முள்ளுவலி கிழங்கு, மலைக்கிழங்கு அந்த மாதிரி போய் எடுத்துகிட்டு வரும். ஆனால் அந்த காட்டெரும்பு வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த நன்மையுமே இல்லை. ஃபாரஸ்ட்டுக்கிட்ட சொன்னோம்னா தின்னுட்டு போயிடுச்சுன்னா வந்து பாட்டு போவாங்க, அதுக்கு இப்போ நஷ்டம் இது கூட தர மாட்டாங்க. பயிர் வந்து கடலை போடலாம், இப்போ தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு, துவரை, சோளம், கம்பு, பாசிப்பயிறு எல்லாமே போடலாம். ஆனால் எந்த விவசாயம் பண்ண முடியல இப்போ இருக்கு. அவர் சொன்ன மாதிரி அந்த கீழே வந்து இந்த காட்டு காலத்தில் இந்த ஐப்பசி காட்டிய அந்த மழை காலத்தில் இந்த பன்றி அது மேய வரும். இந்த அவர் சொன்ன மாதிரி காட்டெருமை இதுதான். மற்ற ஜீவராஜிலாம் அங்கே வர்றதில்ல. மயில் அதிகம், மயில். இந்த வந்து மெத்தமுனியன் கோயிலுக்கு பூசாரியாக இருக்கும். இதில் ஊர் நாய்க்கர் இருக்காங்க, இன்னும் மக்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் வந்து, ஆனால் சாமானியர் காலத்தில் உற்பத்தி ஆனது. இது வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உற்பத்தியான கோயில். இதில் வந்து ராமகிரி, தேவர்மலை, பாளையத்தில் கோட்டமரம் கோயில், தாடிக்கொம்பு இப்படிங்கிற நிறையா பிரிவுகள். இவங்க இதை வந்து ஒரு ஜமீனாக இருந்திருக்காங்க. ஜமீனாக இருந்து வந்து அரசாட்சி பண்ணியிருந்து நாளடைவில் வந்து அவங்க யாருமே இல்லாமல் வாரிசுலாம் முடிஞ்சிட்டாங்க. அதை வந்து கிராமத்தில் வந்து கிராம கோயில் மாதிரி வச்சு அதை பூஜை நடத்திட்டுருக்காங்க. அதில் வந்து நாங்கள் பூசாரியாக இருக்கோம். அப்போ போது டெய்லி பூஜை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இதில் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு, நிலப்பிரச்சனை, பணம் கொடுத்துட்டு வாங்க முடியாது இப்படிங்கிறதுக்கெல்லாம் எல்லா தீர்வும், இது வேலை வாய்ப்பு, இப்படி எல்லாத்துக்கும் தீர்வு காணக்கூடிய பவர் இதுக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி என்னென்னா இங்கே மழை மாதிரி இல்லைனாலும் வேண்டுதல் வச்சாலும் எல்லாம் பெய்யும். எல்லா மக்களும் இதை நிறைய தேடி வருவாங்க. வசதிகள், தண்ணி வசதி வேணும், கொஞ்சம் நம்ம இது ரோடு வசதி இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்களா. இப்போ இது ஏதோ பொதுமக்களோ இல்லை இது வந்து கவர்மெண்ட்லேருந்து கூட அவங்க பராமரிக்கலாம். தண்ணி பிரச்சனை, ரெண்டாவது இந்த ரோட்டு பிரச்சனை, இதான் பிரச்சனை இருக்குது. கோயிலுக்கு எதுவும் வசதி செய்கிற பிரச்சனைகள் இருக்குது. அதை செஞ்சாங்கன்னா பரவாயில்லை. அன்றைக்கி தான் நாங்கள் கடமையை மட்டும் செய்கிறோம், எது பலனை எதிர்பார்க்கறது கிடையாது. இந்த சால் சென்டர் வரல, எல்லாம் படிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க. மலையில் இருக்கிறோம் நாங்கள், எந்த வருமானமும் இல்லை, சும்மா தான் இருக்கிறோம். எல்லாமே காட்டு வெள்ளாமல் தான், காட்டில் பாடுபட்டால் தான் வரும், மழை பெஞ்சாத்தே ஆகும். இந்த பேரில் சும்மா தான் உட்காந்துருக்கோம். திண்டுக்கல், கோயிலூர், கோம்பை இப்படி தான் போவோம். பஸ் வசதி பஸ்ஸு காலையில் 8:30, சாயந்தரம் 4:30, அவ்வளோதான் பஸ் வசதி. 2 பஸ் தான். நாங்கள் எங்களுக்கு இதே ஊர் மெத்தப்பட்டி, கிடைக்காது இது கிடைக்கும் மெத்தப்பட்டி, அது மாரிக்கு மெத்தப்பட்டி. வீட்டுக்கு சாமி வாங்குறதுனா அங்கே தான் போவோம். மலைக்கு விறகு போவோம், தலைக்கு போவோம். அடுப்பு தான் சாப்பாடு ஆக்குறோம். குறிஞ்சாத்தலை வருவாங்க, மலையில் இருக்கிறது துன்பம், அவ்வளோதான். மலையில பண்ணி வந்து போயிட்டு காட்டுல புள்ளைய முழுகாம இருந்தாலும் கூட இதுக்கு முன்னெல்லாம் அந்த ரோட்டு வசதியில கட்டு போட்டு தூக்கிட்டு போனோம். ஆமா, இந்த ஊர்ல கட்டு போட்டு தூக்கிட்டு போனோம். எல்லாம் கோம்பை, கோயிலூர் போறோம், உச்சிலியம்பாறை போறோம். எது முக்கியமா இருந்தாலும் சாதி சார்ந்துகிட்ட பிள்ளைகளுக்கு மாத்தி கொடுத்தா அவங்களுக்கு வேலையை பார்ப்பாங்க. ஏதாச்சும் ஒண்ணு எல்லாம் சைக்கிள்ல, வண்டியில கஷ்டப்பட்டு கொண்டு போகணும் கீழே. காத்தால 8:30, சாயங்காலம் 4:30 இதோட முடிஞ்சுக்குது. இடையில நாங்க வந்து நடந்து போனாலும் போனோம், வண்டி வளைச்சுட்டாலும் போனோம். அது வண்டியில போனா சில பேர் அடிபட்டு கிடக்குறாங்க. ஆமா, எப்பா இங்க மெத்தக்காட்டுல படிச்சாங்க பிள்ளைங்க, கோம்பை போனாங்க, ராமநாதபுரம் போனாங்க. இப்ப காலேஜ் திண்டுக்கல், கரூர், தெரியோடு இப்படி இருக்கு. ஆமா, பரவாயில்ல, மக்கள் நல்ல சார்ஜ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சனம் வர்ற வாடு, தண்ணி இல்லாம, தவளு இல்லாம, நாங்கெல்லாம் வர்ற வாடு இந்த ஆண்டவனுக்கே ஏத்துட்டாங்க. அதாவது எனக்கு அதெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு அந்த எந்த விருப்பமும் இல்லை. அது கவர்மெண்ட்டுக்கு நான் ஆசையும் பட மாட்டேன்.